யாராவது கேட்டிருக்காங்க? எவ்வளோ வரைக்கும் நான் கேட்குறேன்? 10 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. 10 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. இன்னொரு 1000 500 தான் விட்டுருவோம். அது என்ன விலையில தான் நான் இருக்குது இன்னைக்கு? இன்னைக்கு வந்து 20, 25, 12, 13. அந்த சின்ன கண்ணெலாம் 12, 13. இதெல்லாம் 12 ரூபா வரும். இது 12 ரூபா வரும். இது 15 ரூபா வரும். சரி சரிண்ணா. ஆனால் அது 34 ரூபா சொல்கிறோம். 34 ரூபா சொல்கிறேன். 26 கேட்குறாங்க. ஒரு 27 ரூபா கொடுத்துருவோம். 34 சொல்லியிருக்கீங்க, 26 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? ஒரு 27, 28 27 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. அண்ணா எங்கேருந்து வரீங்க? ஆனால் நாங்கள் முத்தராயத்துலேருந்து வருங்கண்ணா. முத்தராயத்துலேருந்து வரீங்களா? சரிண்ணா. இது ஒன்று தான் கொண்டாந்தீங்களாண்ணா? இல்லைண்ணா, இங்கே வாங்கினதாண்ணா. விலை வந்து 30 ரூபா சொன்னாங்கண்ணா. 25 உள்ள கேட்டேண்ணா, தரமாட்டேன்னாங்க. அப்புறம் நான் 20,000 கேட்டேங்க. அப்புறம் 20,500 கேட்டேங்க. கடைசியாக 21 கூட கேட்டு பார்த்துருங்க. அப்புறம் அதாவதுன்னு சொல்லி அவங்க 24,000 வந்தாங்க. கீழே ஆளால் போகணுன்னு 22,000 வாங்கி கட்டிக்கிதுங்க. ஒரு 1000 ரூபா சேர்த்து கேட்டுக்கிறாங்க. 23,000 சேர்த்து கேட்டுக்கிறாங்க. நான் ஒரு 1000 இல்லை ஒரு 500 தான் விற்று கொடுங்க. ஒரு 1000 500 தான் விற்றுருவீங்க. நான் சுத்தத்தில் நான் சுழி சுத்தத்தில் நல்லா இருக்குது. ராஜா சுழி போன மரத்தை நல்லா இருக்குதுண்ணா. போனால் நல்லா இருக்குது. பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் யார் வேணால் பால் பீசிக்கலாம்ண்ணா. பால் குட்டி கூட பீசுகிற அளவுக்கு அதெல்லாம் எந்த உதப்பாடு எதுவுமே கிடையாதுங்கன்னா. குணமத்தின அளவுக்கும் பொம்பளைங்கலாம் யார் வேணால் பீசிக்கலாம் சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க. பல்லு சேர்ந்து சேடாதுக்குண்ணா. கடை முளைப்புன்னு சொல்லுவாங்க. கடை முளைப்பு ஒருத்தர் வந்து சேர்ந்த பல்லுன்னு சொல்லுவாங்க. அரைக்கடை கிடக்குது. விலை சொல்றது சேர்த்து தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாம். சரிண்ணா. சரிங்களா? சரி. எத்தனை லிட்டர் நான் பால் கறக்கும்? பால் வந்து ஒரு 7 லிட்டர் சொன்னாங்க. 6க்கு பஞ்சலாவது பால்னு சொன்னாங்க. எங்களோட கணிப்பு பார்த்தீங்கன்னா காட்டுக்காரர் எவ்வளோ சொன்னாலும் சரி, நாங்கள் ஒரு 3, 2, 5 பஞ்சலாவது பால் வரும்னு நாங்கள் எங்கள் கணிப்பு நாங்கள் வாங்கிக்கிறோம். அவங்க எவ்வளோன்னா சொல்லிட்டோம். எங்கள் கணிப்பு நாங்கள் மாட்டு வியாபாரிங்க வாங்கி விற்கிறோம். மாட்டை ஓட்டு பார்த்தா இந்த மடிக்கு இவ்வளோ தான் பால் வரும். நாங்களே இருக்குது சேர்ந்து போனாலும் தண்ணியாக வராது. அதனால் அப்படி நாங்கள் கணக்கு போட்டு நாங்கள் சொல்லுவோம். சரி. இது எத்தனாவது ஈத்துனா? இது வந்து 3வது ஈத்துனா. 3வது ஈத்து. சரி. அண்ணா எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வலசியூருங்களா? இது என்ன ஹெச்எஃப்ங்களாண்ணா? புரியல. கண்ணுக்குட்டி ஹெச்எஃப் கண்ணுக்குட்டிங்களாண்ணா? ஆமாம். சிந்துகண்ணு ஹெச்எஃப் இல்லைங்களா? முடியெல்லாம் பொசு பொசுன்னு இருக்கலாம். முடியெல்லாம் நல்லா பொசு பொசு. கொஞ்சம் தீனி கொடுத்தா முடியெல்லாம் கொட்டிக்கும். தீனி கொடுத்தா முடியெல்லாம் கொட்டிக்கும். எத்தனை மாதம் கண்ணுங்களா? இது என்ன 8 மாதத்துக்கு தான். 8 மாதம். இது மூஞ்சி அமைப்புலாம் கொஞ்சம் நல்லா குண்டா பெருசாக இருக்கு. நல்லா இருக்கு. கெடேரி கண்ணுங்களா? ஆமாம், கெடேரி கண்ணு. இது எவ்வளோ நான் விலை சொல்கிறீங்க? இது 12,000 விலை சொல்லுங்கள். 12,000 சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்க? எவ்வளோ வரைக்கும் நான் கேட்குறேன்? 10 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. 10 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. இன்னொரு 1000 500 தான் விட்டுருவோம். ஒரு 500 சேர்ந்து வந்தால் கூட கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். நான் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் தாரமங்கலத்து பக்கம் பழகா இருக்கோம். தாரமங்கலத்து பக்கம். சரி சரிண்ணா. 3மே கெடேரி கண்ணா கொண்டாந்துக்கிறீங்க? 3 கெடேரி கண்ணு. 3மே சிந்துங்களா? 3மே சிந்து கண்ணு. 3மே சிந்து கண்ணு. 3மே நல்ல சுத்தத்தில் நல்ல சுத்தமான சிந்து கண்ணு. குவாலிட்டியாக இருக்குது. நல்ல தரமாக இருக்குது. உச்சமில்லாத கண்ணு. அண்ணா இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? இது வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கும். 7 மாதம் 8 மாதம். இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குண்ணா. இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? அது ஒரு 6 மாதம் கண்ணு. 6 மாதம் கண்ணு. இது 2 7 8 மாதம் கண்ணுங்க. இதெல்லாம் எவ்வளோ நான் விலை சொல்கிறீங்க? இது 15 ரூபா சொல்கிறேங்க. இது 14 ரூபா சொல்கிறேங்க. இது 14 ரூபா சொல்லியிருக்கீங்க. 14 ரூபா கேட்டிருக்காங்களா? அது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ வரலும் நான் கேட்குறாங்க? அது 12 வரைக்கும் கேட்குறாங்க. 12 வரலும் கேட்குறாங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆகல? கட்டுப்படி ஆகல. 13 ரூபான்னா கொடுத்துருவீங்க. 13 ரூபான்னா கொடுத்துருவீங்க. இதுண்ணா இந்த கண்ணுண்ணா 12 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்கல. 13னா இதையும் பிடிச்சிக்கணும். 13 ரூபான்னா கொடுத்துருவீங்க. அதுங்கண்ணா அது 13 ரூபா சொல்கிறேன். 11 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்கலாம். 11 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? நான் ஒரு 11
500 இருந்தால் கொடுத்துருவோம். அது இன்னும் ஒரு 500 சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்க. ஹெச்எஃப் கண்ணுக்குட்டி வச்சுருக்கீங்களா? ஹெச்எஃப் கண்ணு அதெல்லாம் வருஷ கண்ணுங்களாண்ணா? இதோட செட்டப் எல்லாம் கிடேரி கண்ணு நிறையா இருக்குது இவர்கிட்ட. எப்பயுமே சந்திரனாட்ட மின்னாம்பள்ளி சந்தையிலையும் முத்தராம்பட்டி சந்தையிலையும் எப்பயுமே கண்ணுங்க நிறையா கொண்டு வருவார். இப்போ மழையினால கொஞ்சம் கம்மியாக கொண்டாந்துருக்காராம். எல்லாம் கிடேரி கண்ணுக்கு தான் இருக்குது. ஹெச்எஃப்லேயும் ஒன்று வச்சுருக்காரு. சிந்து கண்ணுக்குட்டிங்க 4 கண்ணுக்குட்டிங்க இருக்குது. 1 வருஷம் 1.5 வருஷம் மாடாகவும் 2 கன்று இருக்குது. அதெல்லாம் இப்போ எவ்வளோ நாளில் நான் ஊசி போடலாம்? அது இன்னும் எத்தனை மாதத்தில் ஊசி போடலாம்? அதெல்லாம் 2 மாதம் ஊசி போடலாம். 2 மாதத்துல என்ன ஊசி போடலாம்? இது 2 மாதத்துலேயே ஊசியே போடலாம். கொஞ்சம் பெரிய கண்ணாகவே இருக்குது. இதெல்லாம் வருஷம் ஆகும். இதெல்லாம் வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும்ண்ணா. என்ன விலையில தான் நான் இருக்குது இன்றைக்கி வந்து 20, 25, 12, 13. அந்த சின்ன கண்ணெலாம் 12, 13. இதெல்லாம் 12 ரூபா வரும். இது 12 ரூபா வரும். இது 15 ரூபா வரும். சரி சரிண்ணா. அதுங்கண்ணா இது 10 ரூபா வரும். இது மட்டும் 10 ரூபா வருதுண்ணா. ஆனால் இது எல்லாம் ஒரே சைஸ். ஒரே சைஸ். கலருக்கு தகுந்த மாதிரி கருப்புன்றதுனால அதனால் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுனா அது ஒரு 10 ரூபா வரும். 10 ரூபா வரும். இதெல்லாம் இப்போ நீங்கள் விலை சொல்லிடுறதுலேருந்து அவங்க கேட்டாங்கன்னா 500 ரூபா முன்ன ஒரு 1000 ரூபா முன்ன கொடுத்துருவோம். 500, 1000 முன்ன 1000 ரூபா 500. இதுதான் கொண்டாந்தீங்களா இல்லை நிறையா கொண்டாந்தீங்களா? இல்லை வாங்கினது கொடுத்துருவோம். ஒரு 5 கன்று கொடுத்துருக்கீங்க. 5 கன்று கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கோம். அண்ணன் பேர் ரமேஷ். அவர் வந்துட்டு மின்னாம்பள்ளி சந்தைக்கு வந்திருக்காரு. ஒரு அடிக்கடி சந்தைக்கு வருவார் வாரம் வாரம். நம்ம இந்த வாரம் அவர் 3 கண்ணுக்குட்டி வச்சுருக்காரு. 2 கண்ணுக்குட்டி வச்சுருக்காரு. ஒரு பெரிய மாடு வச்சுருக்காரு. எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா இது? இது ஒரு 4 மாதம் கண்ணுங்க. 4 மாதம் கண்ணு. இல்லை கிடேரி மட்டும் தான் வச்சுருக்கீங்க 2ம். எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 9 ரூபா சொல்லுங்கள். 9 ரூபா. 9 ரூபா சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டிருக்காங்க. எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க? ஒரு 7:30 மேலே தான் கொடுப்போம். 7:30 மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. இந்த கன்று எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இந்த கண்ணு 14 ரூபா வருது. 14 ரூபா. இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? இது வந்து ஒரு 7 மாதம். 7 மாதம் கண்ணு. இது ஹெச்எஃப் ஆனால் இல்லை சிந்து கண்ணுங்களா? சிந்து கண்ணு டாப் பிரீடு. ஆனால் இந்த ஒயிட்டில் இந்த செவலையில் ஒயிட் ஹெச்எஃப் சிந்து கிராஸாக இருக்கும். ஹெச்எஃப் சிந்து கிராஸாக இருக்கும். ஏன்னா செவலையில் ஒயிட் வந்தால் அது ஹெச்எஃப்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீடிங் நல்லா பெருசாக வரும். இது எத்தனை மாதம் கண்ணுங்களா? ஒரு 7 மாதம். 7 மாதம். பரவாயில்ல. 7 மாதத்துலேயே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது இன்னும் நல்லா ஹைட்டாக வருங்களாண்ணா? ஹைட்டாக வரும். பெருசாக நல்லா இன்னும் நல்லா போயிட்டு ஹைட்டாக வரும். இது எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 13 ரூபா தருவோம். 13 ரூபா தான் கொடுத்துருவீங்க. பெரிய மாடுங்கண்ணா? 4 மாதம். 4 மாதம் சினையாக இருக்குங்களா? ஆமாம். சரி சரி. 12 லிட்டர் பால் வரும். 12.5 லிட்டரு. 10 குறையவே குறையாது. கேரண்டி கட்டி தரலாம். 10 குறையாது. 10 இல்லாமல் பால் வரும் கண்டிப்பாக. இது எத்தனாவது ஈத்துண்ணா? இது 3வது ஈத்து. 3வது ஈத்து. பரவாயில்ல. 3வது ஈத்துலேயே 10க்கு மேலே பால் வருது. பரவாயில்ல. பரவாயில்ல. பல்லு எத்தனை பல்லுங்களா? இப்போதான் பல்லு முளைக்குது. 4ஆம் பல் தாண்டி அடுத்த பல் இப்போ தான். ஓ 4ஆம் பல் தாண்டி இப்போ தான் முளைக்குது. சரி சரி. இது எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 45. 38 வரைக்கும் கேட்டாங்க. ஒரு 42, 43 தான் விட்டுருவோம். 40, 41 விட்டுடலாம். 41 மேலே வரணும். 40க்கு மேலே 41 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஐயா எங்கேருந்து வரீங்க? பெரிய கவுண்டாரத்துலேருந்து வரோம். பெரிய கவுண்டாரம். ஆமாம். சரிங்க. இது ஒன்று தான் கொண்டாந்தீங்களா? இல்லை 2-3 வந்து விற்று போயிடலாம். 2-3 கொண்டாந்தீங்க விற்றுட்டீங்கலாம். எல்லாம் மழை செம்ம மழை. காலையிலேருந்து நிற்க முடியல. வியாபாரிகள். ஆமாம். வியாபாரிகளும் வரல. கம்மி தான். கம்மி. காட்டில் தான் மாடு நிறையா வந்துச்சுங்களா ஐயா? காட்டிலேருந்து சுமாராக வந்துச்சு.
மழை எல்லாம் விடிய மழை. ஆமாம், இன்னமும் தூரம் போட்டுகிட்டே தான் இருக்குது. ஆமாம், தூத்து போட்டு. அதனால தான் மாடு கம்மியாக வந்துருக்கு. இது எவ்வளோ இங்கே விலை சொல்கிறீங்க? இது 12,000 விலை சொல்லுது. 12,000 சொல்லுது. 9,000 கேட்குது. 9,000 கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? ஏதோ ஒரு 10 ரூபா தான் கொடுத்துருங்க. 10 ரூபா தான் கொடுத்துருங்க. கெடேரி கண்ணு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் இல்லை 7 மாதத்துக்குள்ளே இருக்கும். கண்ணு நல்லா இருக்குது, சிந்து கண்ணு. எங்கேருந்து வரீங்க? பெருமகோயில். வாங்க, முத்துராம்பட்டி சந்தைக்கெல்லாம் போவீங்களாண்ணா? முத்துராம்பட்டி சந்தைக்கெல்லாம் போவீங்களாண்ணா? அங்கே தான். சரி, சிந்து மாடுங்களாண்ணா இது? எத்தனை பல்லு நான் போட்டிருக்கு? பல்லு அரைக்கடாய். 4 பல்லுங்களா? இது எத்தனாவது ஈத்துனா? 3வது ஈத்து. இப்போ செனையாக இருக்கானா? இல்லை செனை பார்க்கலைங்க. பால் ஒரு 6 லிட்டர் பால் வரும். இப்போ எப்போ நான் ஊசி போடலாம்? உடனே ஊசி போட்டுக்கலாம்ண்ணா செனைக்கு? 60 தான் போடலாம். 60 இருந்தால் போட்டுக்கலாம். சரி சரி. எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 35 ரூபா. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 30 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? 32 ரூபா கொடுப்போம். 32 ரூபா தான் கொடுத்துருவீங்க. அண்ணா, உங்களோட கான்டாக்ட் பண்ண அந்த மாதிரி மாடு எதாவது வாங்க முடியுமாங்கண்ணா? சந்தையில் வாங்கினா காட்டில் வாங்கி கொடுக்குறேன். காட்டில் வாங்கிட்டு 1 2 இந்த மாதிரி கொண்டாந்து கொடுப்பீங்க. சரி. எங்கேருந்து வரீங்க? செட்டிப்பட்டி. சரி. சிந்து கண்ணு விட்டுங்களாண்ணா? சிந்து கண்ணு. கெடேரி கண்ணு ஒன்று கொண்டாந்துக்கிறீங்க. எத்தனை மாதம்? 1 வருஷம் இருக்குமாண்ணா? 1 வருஷத்துக்கு கண்ணு. எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 5 ரூபா சொல்கிறேன். 12 ரூபாய்க்கு கேட்குறேன். 5 ரூபா சொல்லியிருக்கீங்க, 12 ரூபாய்க்கு கேட்குறாங்க. பரவாயில்ல, கம்மியாக தான் சொல்லியிருக்கீங்க. 1 வருஷத்துக்கு கண்ணு 12 ரூபாக்குள்ள 12 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 5 ரூபா தான் சொல்லியிருக்கீங்க. மழை தூக்கலால வியாபாரம் இல்லை. மழைனால வியாபாரம் இல்லை. ஆனால் மாடு சொன்ன மாதிரி சந்தையும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. மாடுங்களுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 13 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 13 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. 12 ரூபாய் வரலும் கேட்டிருக்காங்க. 1000 ரூபா சேர்ந்து வந்தால் கொடுத்துருப்பீங்க. சரி சரி. எப்படி இருந்தாலும் விற்றுருவீங்க? இல்லை, இன்னைக்கு ஆள் யாரும் வரல. கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்புறம் இல்லை, வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய்ட்டு அடுத்த வாரம் தான் கொண்டாந்து விற்கிற மாதிரி வரும். அவுட்டு போங்கண்ணா. அவர் எடுத்துகிட்டு போங்க. எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா? இன்னும் 5 வருஷத்துக்குண்ணா. 5 வருஷம் இருக்கும். இது செனை நிற்குதுங்களா? இல்லை வயசாகிடுச்சு. பல்லுலாம் கடை முளைச்சிருக்காங்க. பெரிய மாடு. 3-4 கன்று போட்டிருப்பாங்கண்ணா. முன்னாடி 4 கன்று போட்டிருக்கோம். எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 30 ரூபா சொல்கிறீங்க. 37. ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்குண்ணா. இதுக்கே கேட்க ஆள் இல்லைண்ணா. இதுக்கே கேட்க ஆள் இல்லையா? மாடு சொன்ன மாதிரி கம்மியாக தான் வந்திருக்கு. வியாபாரிகள் இல்லை. மழைனால மழை வந்து எல்லாம் முடிச்சு விட்டுருச்சு. எவ்வளோ வரல கேட்குறாங்கண்ணா? இன்னும் யாரும் வந்து கேட்கலண்ணா. இன்னும் யாரும் கேட்கல. 37 சொல்லி இன்னும் அவங்களும் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்கல. இன்னும் நீங்கள் எவ்வளோண்ணா கேட்கல? நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க ஃபைனலாக? 31 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஆனால் அது கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. மழை வந்தால் எப்பயுமே இந்த மாதிரி அடி விழுவுமாண்ணா விலையெல்லாம்? அண்ணா, எங்கேருந்து வரீங்க? நான் வந்து ஓம்பலூர்லேருந்து வரீங்க. எத்தனை மாடு நான் கொண்டாந்துருக்கீங்க? மாடு கம்மியாக தான் வரும். இன்னைக்கு மாடு கம்மியாக தான் கொண்டாந்துருக்கீங்க. ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கீங்க. 3 மாடு. 3மே HF. 20 தான் கொண்டாந்தீங்களா? கொடுத்துட்டீங்களா? பரவாயில்லையே, உங்களுக்கு நல்லா வியாபாரம் ஆயிருக்கு. நிறைய பேர்த்துக்கு ஆகவே இல்லை, உங்களுக்கு நல்லா ஆயிருக்கு. மாட்டுச்சந்தை சேனல் பேரே மாட்டுச்சந்தை தான். சொல்லுங்கள். மாமலாக கொடுக்குறவங்கிட்ட மாமலாக கொடுக்குறவங்கிட்ட. அது கேரளாவிலேருந்து வருது வாங்குறாங்களா அவங்ககிட்ட? சரி, அவங்க வாரம் உங்ககிட்ட எப்படியாவது எடுத்துருவாங்க. 4-5 கண்டிப்பாக விற்றுருவீங்க. கண்டிப்பாக. சரி சரி. இது 3மே HFங்களா? 3மே HF.
ஃபோக்கஸ் கேட்டாங்க மூணு வச்சுருக்கேன். சரி சரிண்ணா. எத்தனை வருஷம் மாடுண்ணா இது? இல்லை இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 4 வருஷம் அவ்வளோதான். 4 வருஷம். 4 வருஷத்து மாடு. இப்போ 4 வருஷம்னா ஒரு 2 கன்று போட்டிருக்கோம்னா ரெண்டு 2 கன்று போட்டிருக்கோம். நாளைக்கு அது சொல்ல முடியாது. 2 கன்று போட்டிருக்காங்க. அது எவ்வளோ நான் விலை சொல்கிறீங்க? அதெல்லாம் அது 34 ரூபா சொல்கிறோம். 34 ரூபா சொல்கிறீங்க. 26 கேட்குறாங்க. ஒரு 27 ரூபா கொடுத்துருவோம். 34 சொல்லியிருக்கீங்க, 26 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? ஒரு 27 28 வந்து 27 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. இவ்வளோ கம்மியாக போகுதுண்ணா? இல்லை நீங்கள் மழை மழை இல்லை அதனால மழை இல்லை அதனால். ஆனால் ரொம்ப கம்மி தான் 26 27ன்றது. ஏன்னா ஹெச்எஃப்ல அதுவும் பால் மாடு ரேட் அதிகமாக போகும். 33 32 வித்த மாடு தான். ஆ சரி இந்த கார்த்திகை மாதன்றனால வியாபாரம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கருத்து வியாபாரம் கம்மியாகும். அதனால கொஞ்சம் கம்மியாக தரோம். இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இது 33 ரூபா சொல்கிறோம். 26 ரூபா கேட்குறாங்க. ஒரு 27 28 ரூபா தான் கொடுத்துருவோம். இது 27 ரூபா தான் கொடுத்துருவீங்க. 28 ரூபா தான் கொடுத்துருவோம். 28 வந்தால் கொடுப்பீங்களா? இது பல்லு எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்கு? பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு. 6 பல்லு. இல்லை இதுண்ணா இது எத்தனை பல்லுங்கண்ணா? ஆனால் இது வந்து கொஞ்சம் வயசாகி போச்சு மாட்டுக்கு. 20,000 கேட்குறாங்க. ஒரு 23 ரூபா தான் கொடுத்துருவோம். கேட்குறதே 20 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. கேட்குறாங்க. நீங்கள் 23 ரூபா தான் கொடுத்துருவீங்க. பரவாயில்ல, ரொம்ப விலை கம்மியாக சொல்கிறீங்க.